இந்த பாடங்களை எனக்கு சில கர்த்தரே சிக்ஷையை கொடுத்துருப்பாரு. அங்க போய் நம்ம மூக்க நுழைக்க கூடாது. அதுக்கு பட்டு தேறி வரட்டுன்னு விட்டுறணும். கர்த்தர் சொல்லுமே கேட்காதுங்க. நம்ம போய் மூக்க நுழைச்சு சூத்திர குட்டத்திலே கூட்டுங்க அப்படி ஜெபிக்க கூடாது. கர்த்தர் சில இடங்கள்ல சிக்ஷையை கொடுக்குறாரா, ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஜெபிக்கவா ஆண்டவரே அப்படின்னு கேட்டுட்டு ஜெபிக்கணும். இப்ப நிறைய என்னன்னா, ஏதாவது ஒரு பலவீனம்னு ஏதாவது ஒண்ணு சொல்லிட்டாங்கன்னா உடனே போய் அங்க ஜெபம் பண்ணக்கூடாது. பண்றாங்க அப்படி அநேகர். ஆண்டோடைய பாதத்துல ஆண்டவர் கொடுத்த சிக்ஷையா இருக்கும். ஆண்டவர் போ ஜெபம் பண்ணும் பாரு, ஜெபம் பண்ணி ஆண்டவர் சுகத்தை கொடுப்பாரு. அல்லாத முரட்டாட்ட இருதயம் உள்ளவர்கள் எவ்வளவு வசனத்தை கேட்டாலும் கீழ்ப்படியாதவர்கள் ஆண்டவரே ஸ்ட்ரைட்டா இறங்கி வந்து உங்கள்ட்ட சொல்லட்டும்னு சொல்ற ஒரு கூட்டம் இருக்குது. இப்ப என்னத்தை தான் நீங்க பாவம் பண்றீங்க சிஸ்டர், நீங்க பாவம் பண்றீங்க பிரதர், வாங்க அதுல இருந்து வெளில வாங்க, இது ஒரு பாவம்னு சொன்னா ஆண்டவர் வந்து எங்கள்கிட்ட சொல்லட்டும், நாங்க கேட்டுக்கிறோம். ஆண்டவர் ஒரு நாள் வந்து சொல்லுவாரு, நியாயாதிபதியாய் வருவார். அப்பொழுது உங்ககிட்ட எல்லாம் யாரும் சொல்றதுக்கெல்லாம் நிக்க மாட்டாங்க. ஸ்ட்ரைட்டா தூக்கி நரகத்தை தூக்கி கொண்டு போட்டுருவாங்க.